எல்லாருமே எல்லாமே கிடைச்சிடாது. எல்லாரும் ஒரு ஜாம்பி இன்னொரு ஜாம்பியை கடிக்காது. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்னைக்கு டே 5. எஸ், நேற்று எதில் ஓட்டோம்? வால் ஓட்டப்பட்ட நரிக்கதை. எஸ், அது வந்து நரிக்கதைன்னு சொல்ல ஜாம்பி கதைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஹாலிவுட் படங்கள்ல வந்து ஜாம்பிஸ் வருவாங்க இல்லை, நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாம்பிஸ் வந்து ரத்த வெறி பிடிச்சி யாரை கடிச்சாங்களோ அவங்களும் ரத்த வெறி பிடிச்ச ஜாம்பிஸ் ஆயிடுவாங்களே. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மோமோ இந்த மாதிரி நிறைய ஆப்லாம் வந்து இந்த அது என்னது ப்ளூ வேலா ஆப்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஆப்பில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி பிரெயின் வாஷ் ஆகி அந்த தவறான முடிவுகள் தற்கொலைலாம் பண்ணாங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த கதை தான் இந்த வால் ஒட்ட என்ன சொல்றது வெட்டப்பட்ட நரியோட கதை. நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாம்பி எந்த ஹாலிவுட் படத்துலையுமே ஒரு ஜாம்பி இன்னொரு ஜாம்பியை கடிக்காது. ஏன்னா அது உடம்புல ரத்தம் இருக்கு தானே செய்யுது, ஏன் கடிக்கலாம்ல? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையுமே கடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாம்பின்றதே ஒரு கற்பனை கதாபாத்திரம் எப்படின்னா சக மனுதனா வாழ்ற ஜாம்பிகளோட கேரக்டரைசேஷன். ஏன்னா எல்லாருமே எல்லாமே கிடைச்சிடாது, எல்லாருமே எல்லாத்துக்குமே தகுதியானவங்களா இருக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க போடுற எஃபர்ட், அவங்கவுங்களோட கேரக்டர், அவங்கவுங்களோட கர்மாக்கள், இதுதான் எல்லாமே. ரொம்ப சிம்பிளா வந்து உன் தலையெழுத்து அவ்வளோதான், நீ பிறப்ப அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க இருக்கோம்ப்பா, நம்மகிட்ட என்ன குறை, நம்மகிட்ட பணம் இல்லையா, காசு இல்லையா, அவன்கிட்ட இல்லைன்னா அது அவன் தலையெழுத்து, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி சொல்றவங்க எல்லாமே அந்த நரியோட கதையில தான் நரியா தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஜாம்பிஸ் மாதிரி தான். ஏன்னா ஒரு நல்ல மனுஷனா ஒரு நல்ல உயிரா வாழ்ற யாரும், ஏன்னா இன்னைக்கு வந்து டே 5 ஃப்ளெச்சர் வந்து கீழே வந்து படுத்துருக்கான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா நான் வந்து சூரிக்கு பிஸ்கட் போட்டு ஒரு 4 மாதம் ஆச்சு. சூரி இப்போ வரதே இல்லை. லியோவுக்கு வந்து பால் ஊற்றி குட்டியாக இருக்கும்போது பால் ஊற்றி அதை பார்த்துக்கிட்டதுலேருந்து அதுக்கும் பிஸ்கட் போட்டு ஒரு 2 மாதம் ஆச்சு. ஆனாலும் டெய்லி நைட் நான் வரும்போது 1 மணிக்கு வருவான், விளாட்டுவான், ஹாய் சொல்லுவான், போயிடுவான். இப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஃப்ளெச்சர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இவனுக்கு நான் பால் ஊற்றணும் அப்படின்றத மறைமுக செய்தி. உண்மையை சொல்லணும், அவனுக்கு 2 நாள் பால் ஊற்றலை, ஆனாலும் வந்து படுத்துருக்காங்க. நான் 3 நாள் டே 2ல வீடியோ போட்டேன், டே 1ல வீடியோ போட்டேன்ல, அன்னைக்கு பால் ஊற்றுனது தான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம இயற்கையோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா கொஞ்சமாச்சு நெஞ்சில் ஈரம் வேணும். நம்ம சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறோம், கில்மாவை வீடியோ போடுறோம், வியூஸ்க்காக போடுறோம் அப்படின்றத தாண்டி நாம் எதுக்காக போடுறோம், எதுக்காக நம்ம வந்து நிறைய சயின்டிஃபிக்காக பேசுன்றாங்க. சயின்டிஃபிக்காகவும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, டக்குன்னு வீடியோ பார்க்காமையே குறை சொல்கிறவங்க வந்து நம்ம கூட நல்லா பழகினவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் நீ அந்த குறைய மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க, சரி ஓகேன்ட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். மனிப்புலேஷன். ஒரு கோட் ஒன்று படித்தேன், if you cannot be manipulated then you will be target. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட, நான் அடிக்கடி சொல்றது, அந்த ஜாம்பி கூட்டத்தில் வந்து மொத்தமாக நம்மளும் ஜாம்பி ஆயிடணுன்றது தான் அவங்களோட எண்ணமே. ஏன்னா அதுதான் மேம்பட்ட வாழ்க்கைன்றாங்க. இந்த இட்லி கடையில் தனுஷ் பேசும்போது மேம்பட்ட வாழ்க்கைக்கு போக வேணாமன்னு சொல்லி கலாச்சாரம். பட் மேம்பட்ட வாழ்க்கை அப்படின்றது, மனநிறைவான வாழ்க்கை அப்படின்றது எங்களுக்கு புரியவே புரியாதான் இல்லை, தெரியும், பட் வேணும்ல. நம்மளால இப்போ போய் மூட்டை தூக்கி நேர்மையாக உழைக்க முடியுமா? எஸ், அந்த நரிக்கதை தான் என்னன்னு கேட்குறீங்க. நரிக்கதை சொல்லிடுறேன். ஒரு நரி வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள போகுது, திராட்சையை சாப்பிடுது. அப்போ அந்த தோட்டத்துக்காரன் வந்து பார்த்து அந்த நரியை பிடிச்சி வாழை ஒட்ட நரிக்கிறான். ஸோ அந்த நரி வந்து போகுது. ஸோ ஏத்தாப்புல இன்னொரு நரியா ஃப்ரெண்டு நரி வருது. ஆஹா, இவன்கிட்ட மாட்டினோம்னா இவன் எல்லாத்தையும் போய் நம்ம கூட்டத்தில் சொல்லி நம்ம அசிங்கப்படுத்திடுவானேன்னு நினைக்குது. அப்போ உடனே நான் மச்சான் வால் கட்டாயிருக்கு, லேட்டஸ்ட் ஃபேஷனா அப்படின்னு நக்கலா கலாய்க்கும் போது, நான் சொர்க்கத்தில் கடவுளை பார்த்து வர்றேன் மாப்பிள்ள, கடவுள் தான் இனிமே நீ வாழை யாருக்கும் ஆட்ட வேணாம், அதனால அவனுக்கு வெட்டிடுறேன்னு சொல்லி கடவுள் எனக்கு வலிக்காம வெட்டி விட்டார் மாப்பிள்ள.
அப்படியா? கடவுளை பார்த்தியா? நானும் பார்க்கண்டாம்ல. ஆனால் உனக்கு வாழை வெட்டுவாங்களே மாப்பிள்ள, பரவாயில்லையா? நீ ரொம்ப சூப்பராக அழகா இருக்க மாப்பிள்ள, நான் வர்றேன், எனக்கு நானும் அழகா இருப்பேன்ல அப்படின்னு. ஒன்று இந்த அருக்கு பாரு, அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டேன்னா கடவுள் உனக்கு காட்சி அளிப்பார், நீ கேட்குறத பண்ணுவார். ஸோ உன் வாழும் வெட்டப்பட்டுரும், நீயும் அழகாயிடுற. அதே மாதிரி போகுது, அதே மாதிரி திராட்சையை கடிக்குது, அதே மாதிரி தோட்டத்துக்காரன் வர்றான், வாழை ஓட்ட நறுக்கிறான். ஸோ இப்போ துடிச்சு வெளியே வர்றான் அந்த நரி. ஏய் மச்சான், இதுதான்டா, இதுதான் இப்படிதான் வாழை வெட்டினாயலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் மட்டும் மாட்டேன்னா நீ போய் அசிங்கப்படுத்திருப்பில்ல, இப்போ நீ இருக்குல்ல, 2 பேரும் போய் என்ன சொல்லணும், என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க கூட்டத்துல. ஸோ இங்கே அதுதான் நடக்குது. சொந்த வீடு இல்லைனா, கார் இல்லைனா, பங்களா இல்லைனா, பைக் இல்லைனா, மாடர்ன் லைஃப் இல்லை அப்படின்னா அவன் வந்து வாழ தகுதி இல்லை. 12th கேட்டு 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 டென்ஷன் ஆகி, ப்ரெஷர் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, பக்குவமாகி, இப்போ காமெடி ஆகி, ட்ரோல் ஆகி போய்கிட்டு இருக்கு. என்ன போல இதெல்லாம் ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் தான் சொல்கிறேன்ல, வீடியோ போடுறேன் அதில் கமெண்ட் பண்ணுங்க, போஸ்ட் போடுறேன் அதில் கமெண்ட் பண்ணுங்க, தனியாக கால் பண்ணி பேசுறது நேரில் எதுக்கு? ஸோ நீங்கள் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த புரோக்கர் தேவையில்லை அப்படின்றதான் இந்த கதையோட நீதி. ஸோ வீடியோ முடிச்சுக்குவோம். எத்தனை இடத்துல போய் நோட் பண்ணிப்பீங்க? எஸ், Day 5 successfully completed. Bye. टाइगर का हुक्म।